ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அம்மி அண்ட் பொம்மி கிச்சன்ஸ். இன்றைக்கி ரமலானுடைய 4th டேயில் நம்ம இருக்கோம். அல்ஹம்துலில்லா 3 ரமலானுடைய நோன்புகளே அழகாக நம்ம கொண்டு வந்துட்டோம். இப்போ 4வது நோம்பில் இருக்கோம். சகருக்கான ப்ரிப்பரேஷன் என்ன அப்படின்றத ஆல்ரெடி நான் வீடியோ போஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ இஃப்தாருக்கு நம்ம ரெடி பண்ணிகிட்ருக்கோம். மார்னிங்கே ஹஸ்பண்ட் மட்டன் வாங்கிட்டு வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டாங்க. நான் கொஞ்ச நேரம் தூங்கி எழுந்திரிச்சிட்டு ஒரு 11:30 மணிக்கெலாம் என்னுடைய வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்றைக்கி கஸ்டமர் ஒருத்தவங்க வேறு வர்றதா சொல்லியிருந்தாங்க ஆஃப்டர்நூனுக்கு மேலே. ஸோ அதனால் நான் பிஃபோராகவே நம்ம இதை ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா நைட்டுக்கும் சேர்த்து இந்த கிரேவியை நம்ம வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இஃப்தாருக்கு நம்ம கொஞ்சம் ஜூஸ்லாம் ரெடி பண்ணுவோம். அப்புறம் கூட ஏதாவது ரெசிபி ஏதாவது செய்யணும். ஸோ அதோடு சேர்த்து இதையும் செய்யணுன்னா லேட் ஆகிடும். ஸோ நம்ம இதை பிஃபோராக ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா பர்ஃபெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். இதனோட கண்டினியூட்டி வீடியோவை நீங்கள் எப்போ வாட்ச் பண்ண போகிறீங்க? வாங்க கிரேவி செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். இஃப்தாருக்கு பார்த்திங்கன்னா கறி வாங்கிட்டு வந்திருக்காங்க. நைட்டு டின்னருக்கும் கறியில் கொஞ்சம் கிரேவி மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இஃப்தாருக்கு மக்ருனி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நான் கிரேவி பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இதை நம்ம கழுவி ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம். வாங்கிட்டு வந்த கறியை நார்மலாகவே கறி வாங்கிட்டு வரும்போது நான் நல்லாவே கட் பண்ணி எடுத்துகிட்டு வர சொல்லிடுவேன். ஏன்னா பெருசாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு கறி செய்யறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். திருப்பி ஒன்ஸ் கட் பண்ணி போடுறதெல்லாம் ரொம்ப தலைவலி, பெரிய தலைவலியாக இருக்கும். ஸோ அதனாலேயே நான் என்ன பண்ணுவேன்னா நார்மலாக எப்போயுமே நல்லா கட் பண்ணி கொண்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்லிடுவேன் ஹஸ்பண்ட் கிட்ட. அவங்களுமே நல்லா கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. பாருங்கள், இந்த மாதிரி இருக்குது. இப்போ இதில் தண்ணி போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இதை 1க்கு 2 முறை நல்லா வாஷ் பண்ணிட்டேன். இப்போ எதுக்கு தண்ணி ஊற்றுறேன் அப்படின்னா இந்த தண்ணியில் நான் கொஞ்சம் போல் மஞ்சத்தூள் போட்டு கொஞ்சம் நேரத்துக்கு அப்படியே வச்சுடுவேன். எப்பயுமே நம்ம கறி வாங்குகிறோம் அப்படின்னா மஞ்சத்தூள் போட்டு நம்ம கொஞ்சம் வாஷ் பண்ணிட்டோன்னா ரொம்ப நல்லது. ஸோ அதனால் நான் எப்பயுமே மஞ்சத்தூள் போட்டுருவேன். அது சிக்கன் ஆகட்டும், மட்டன் ஆகட்டும், பீஃப் ஆகட்டும், என்னன்னாலுமே மஞ்சத்தூள் போட்டு தான் நான் ரெடி பண்ணுவேன். இது கொஞ்சம் நேரத்துக்கு அப்படியே நான் விட்டுருவேன். அதுக்கப்புறமா இதை நம்ம நல்லா கழுவிட்டு திருப்பி நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ நான் வெங்காயம், தக்காளி அதெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். 4 தக்காளி 4 வெங்காயம் போல் எடுத்துருக்கேன். இதுவே போதுமானது தான் கிரேவிக்கு. இதை நான் இப்போ கட் பண்ணி எடுத்துக்கிறேன். தக்காளியை நல்லா அலசிட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். நிறைய பேர் கேட்குறீங்க, நீங்கள் வீட்டில் இருந்து சமையல் போட்டுகிட்டே இருக்கீங்களே, இப்போ பார்லர் யார் பார்த்துக்குருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பார்லருக்கு ஸ்டாஃப்ஸ் இருக்காங்க. நார்மல் டைமில் கூட நான் அதிகமாக பார்லரில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். ஆனால் இந்த மாதிரி ரமலான் டைமில் பார்த்திங்கன்னா நான் வீட்டில் தான் அதிகமாகவே இருப்பேன். அதிகமாக நான் பார்லருக்கு போக மாட்டேன். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கஸ்டமர் அவங்கள அட்டன் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லும்பொழுது மட்டும் போவேன். மற்றபடி கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாகவே நோன்பு மேலே மட்டும்தான் இருக்கும். அதிகமாக நான் ஒர்க்கில் கவனம் செலுத்த மாட்டேன். அதனால தான் நம்ம வீட்டில் இருந்தபடியே நிறைய சமையல் வீடியோஸ் நம்ம அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். ரம்தானுக்கு நம்ம என்னென்னலாம் பண்ணுறோம் அது எல்லாமே அப்லோட் ஆகிட்டே இருக்கும் நம்மளுடைய சேனலில். இஃப்தாருக்கு என்ன ரெடி பண்ணுறோம், சஹருக்கு என்ன ரெடி பண்ணுறோம், அந்த மாதிரி பார்லர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் அப்படியே போஸ்ட் பண்ணி வச்சுருவேன். அதுக்கப்புறம் ரம்ஜான் முடிஞ்சதுக்கப்புறமா திருப்பி அகெயின் பார்லர் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் எல்லாமே வர ஆரம்பிக்கும். இன்னும் நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க. ஸோ அவங்களுக்கு டவுட் கிளியர் ஆகணும்னு சொல்லிட்டு தான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். இது அப்படியே நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நம்ம தக்காளி ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது நோம்போடு தான் செஞ்சிட்ருக்கேன் நான். ஏன் அப்படின்னா லேட் ஆகிடுது. எல்லாமே ஒன்றா செய்யணும் அப்படின்னும் பொழுது ரொம்ப லேட் ஆகிடுது. இஃப்தாருக்கான ரெசிபி செஞ்சு முடிச்சுட்டு நோன்பு திறந்துட்டு அதுக்கப்புறம் தொழுது முடிச்சுட்டு வேலை பார்க்கறது ரொம்ப லேட் ஆகிடுது. ஏன்னா ஸ்டாஃப்ஸ்க்குமே அவங்க ஷாப் க்ளோஸ் பண்ணிவிட்டு போகும்போது அவங்களுக்கு நைட்டுக்கு தேவைப்படக்கூடிய டின்னரையும் ரெடி பண்ணி அவங்களுக்கு பேக் பண்ணி கொடுக்கணும். அப்போ ரொம்ப லேட் ஆகிடுது இல்லையா? ஸோ அதனால் நம்ம முன்னாடியே செஞ்சு வச்சுட்டோம் அப்படின்னா ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த கிரேவி நான் இப்போ செய்ய ஆரம்பிச்சிட்டேன். மட்டன் கிரேவி ஃப்ரெண்டில் நம்ம செஞ்சு வச்சுட்டோன்னா அதை அப்படியே நைட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். சகருக்கும் மீதி இருந்ததுனாலும் அதையும் சேர்த்து நம்ம வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இஃப்தாருக்கு வேறு மாதிரி ரெடி பண்ணணுன்னு எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் கொத்துக்கறி பதிலாக வாங்கிட்டு வந்திருக்காங்க. அது மக்ருனியில் போட்டு ரெடி பண்ணணும்.
பாஸ்தாலேயே ரெடி பண்ண போகிறேன். அதுவுமே இருக்குது. அதை வந்து நான் கொஞ்சம் லேட்டாக ஒரு 4:30 மணி போல் நம்ம ரெடி பண்ணோம்னா கரெக்டாக இருக்கும். ரொம்ப சூடாக இல்லாமல் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ வந்து தக்காளி கட் பண்ணி நம்ம எடுத்துட்டோம். இப்போ வெங்காயத்தை வந்து கட் பண்ணி தண்ணியில் போட்டுக்கலாம். ஏன் அப்படின்னா கண்ணு கசக்கும் இல்லையா, அதனால் எப்போயுமே வெங்காயம் நான் கட் பண்ணும் பொழுது இந்த மாதிரி கட் பண்ணி தண்ணியில் ஃபஸ்ட்டு போட்டுக்கிடுவேன். அப்போ தான் வந்துட்டு கண் வந்து உங்களுக்கு வந்து இதுவாகாமல் இருக்கும், ரொம்ப கண்ணு கறிக்காமல் இருக்கும். ஏன்னா குழந்தைங்களுக்குமே வந்து அது பிடிக்காது. நம்ம ஹால்லலாம் உட்காந்து கட் பண்ணோன்னா குழந்தைங்களுக்கு வந்து இந்த கண் இது மாதிரி ஆகுதா, தண்ணி வருதா, அது ஒரு மாதிரி கசக்கிக்கிட்டே ஒரு மாதிரி இரிட்டேட் ஆவாங்க. அதனால் நான் எப்போயுமே இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு 2ஆக எடுத்த உடனே தண்ணியில் இப்படி போட்டுருவேன், தோலோடவே போட்டுருவேன். அதுக்கப்புறமா அந்த தோலை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணும்போது கண் வந்து உங்களுக்கு அதிகமாக வந்துட்டு கலங்காமல் இருக்கும், எரிச்சல் இல்லாமல் இருக்கும். அதனால தான். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம தண்ணியில் போட்டுக்கலாம். இதில் வந்து தேங்காய்லாம் அரைச்சி ஊற்ற போகிறதில்ல, நார்மலான கிரேவி போல் தான் நான் செய்ய போகிறேன். அப்படி தான் செய்ய சொல்லியிருக்காங்க. வீட்டில் இருக்கிறவங்க எப்படி செய்யணும்னு சொல்கிறாங்களோ அதுபடி தான் நம்ம வந்து செய்வோம். பசங்களுக்கு பிடிச்ச மாதிரி, ஹஸ்பண்ட் பிடிச்ச மாதிரி, அந்த மாதிரி அவங்கவுங்களுக்கு எது தேவையோ அதை சொன்னாங்கன்னா நம்ம செஞ்சு கொடுத்துருவோம். அது ரமலான் டைமில் நான் இது செய்ய மாட்டேன் அது செய்ய மாட்டேன்னு சொல்லவே மாட்டேன். ஏன்னா அந்த டைமிங்கில் என்கிட்ட நல்லா வந்து ஒர்க் வந்து வாங்கிக்கிடுவாங்க அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அந்த டைமில் நான் எதுவுமே வந்து செஞ்சு கொடுக்க மாட்டேன் நான் அப்படின்னு சொல்ல மாட்டேன். அவங்களுக்கே நல்லாவே தெரியும். அதனால் இந்த டைம் வந்து அம்மிக்கிட்ட என்ன கேட்டாலும் செஞ்சு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பசங்களும் அப்படி தான் கேட்பாங்க. ஹஸ்பண்டுமே அந்த மாதிரி தான். ஏதாவது சாப்பிடணும்னு ஆசைப்பட்றாங்க அப்படின்னா பிஃபோராக வந்து அதை வந்து என்கிட்ட கேட்டு சமைச்சு வாங்கிக்கிடுவாங்க ஈஸியாக. மற்ற டைமில் நான் கூட ஏதாவது வேலை இருக்கா அப்படி இப்படின்னு ஏதாவது சொல்லி எஸ்கேப் ஆயிடுவேன். ஆனால் ரம்ஜான் டைமில் நான் எதுவும் சொல்ல மாட்டேன்னு தெரியும். அதனாலவே வந்து அவங்களுக்கு பிடிச்ச டிஷ்ஷெல்லாம் ஞாபகம் வச்சு இந்த மாதிரி டைமிங்கில் கேட்டு வந்து செஞ்சு வாங்கிக்கிடுவாங்க. இப்போ பாருங்கள், கண் எரிச்சல் வந்து அதிகமாக இருக்காது இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா. தோலுமே வந்து உரிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக வந்துடும். இப்படி இந்த மாதிரி நம்ம வந்துட்டு ஒரு பவுலில் வச்சு செய்யும் பொழுது அந்த தோலுமே பார்த்திங்கன்னா கீழே விழாமல் அந்த பவுலுக்குள்ளவே இருக்கும். நம்மளுக்கு எடுத்து டக்குன்னு அப்படியே ஒரு கவரில் போட்டு டிஸ்போஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா நம்ம வீட்டிலலாம் போட்டுருவோம், அந்த ஸ்மெல் அடிச்சுட்டே இருக்கும், அது ஒரு பிசுப்பாயிடும், திருப்பி அதை ஒரு ட்ரிப் மாப் போடணும், 2 வேலையாயிடும். ஸோ அதனால் இந்த மாதிரி பண்ணுறது ரொம்ப பெஸ்ட்டு. பிரியாணிக்கு செய்யும் பொழுதுமே அந்த மாதிரி தான் வந்து நான் செய்வேன். இது கொஞ்சம் சின்ன பவுலாக இருக்குது இல்லையா, பிரியாணிக்கு செய்யும்போது இன்னும் கொஞ்சம் பெரிய பவுலில் தண்ணி எடுத்து வச்சுக்குவேன். அப்போ ரொம்ப ஈஸியாக எனக்கு வந்துட்டு இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நம்ம வந்துட்டு எடுத்துக்கலாம். இதில் வந்து நான் குறுக்கால தான் எப்பயுமே கட் பண்ணுவேன். கிரேவி பண்ணுறோம் அப்படின்னாலே இப்படி குறுக்கால கட் பண்ணுறது தான் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். பொடிசாக நம்ம கட் பண்ணக்கூடாது. பொடிசாக கட் பண்ணுறது ஆம்லேட்க்கு, சின்ன சின்ன காய்கறிகளை வந்து வெட்டி நம்ம பொடிக்கும் போது அந்த மாதிரி அளவுக்கு பொரிச்சிக்கலாம் நம்ம. ஆனால் இந்த மாதிரி கிரேவிக்கெலாம் வெட்டும்போது இப்படி குறுக்கால நறுக்கணும்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இன்னும் நிறைய ரெசிபீஸ் வந்து ரெடி பண்ணி அவங்களுக்கு வந்து வீடியோ ப்ரெசென்ட் பண்ணணுன்னு மைண்டில் வச்சுருக்கேன். ஸோ நம்மளுடைய சேனலை வந்து கண்டினியூஸாக வாட்ச் பண்ணுங்கள். இது வரைக்கும் வந்துட்டு நம்மளுடைய சேனலை வாட்ச் பண்ணுறவங்க யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாட்ச் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நோட்டிஃபிகேஷனில் நான் அப்பைக்கு அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு காட்டும். நீங்களும் வந்து மறக்காமல் பார்க்க முடியும். நம்மளுடைய சேனலில் பியூட்டி டிப்ஸு, அதுக்கப்புறம் ஃப்ரீ பியூட்டிஷியன் கிளாஸு, டைலரிங் கிளாஸஸ் எல்லாமே போயிட்டுருக்கு. அதாவது லேடிஸ் சம்மந்தப்பட்ட எல்லா பிஸ்னஸுமே வந்துட்டு நம்மளுடைய சேனல்ஸில் வந்து ஃப்ரீயாகவே சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். ஆன்லைன் ஆஃப்லைன் கோர்ஸில் பணம் கட்டி படிக்கிறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. அதே டைமில் ஃப்ரீயாக வந்து கற்றுக்கிறவங்களுக்கு வேணுமே, சிலர் வந்து பணம் கட்ட முடியாமல் இருப்பாங்க, அவங்களுக்கு சூழ்நிலை அப்படி இருக்கும். ஸோ அவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு காரணத்துக்காக வேண்டி தான் ஃப்ரீ கிளாஸஸ் வந்து நிறையவே நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ பார்க்காதவங்க போய் அந்த வீடியோஸ் எல்லாமே பாருங்கள். அதில் நிறைய விஷயங்கள் உங்களுக்காக நான் சொல்லியிருப்பேன். அதெல்லாம் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்களுமே வந்துட்டு ஏதாச்சும் ஒரு பிஸ்னஸில் அச்சீவ் பண்ணலாம். இப்போ வந்து வெங்காயத்தை ஃபுல்லாக நான் நறுக்கி எடுத்துக்கிறேன். நான் நறுக்கி எடுத்துகிட்டு காட்டுறேன், சரிங்களா? இப்போ வெங்காயத்தை நல்லா நறுக்கி எடுத்துட்டோம். இதை வந்து ஒரு பிளேட்டில் வந்து மாற்றிக்கலாம். ஒரு பவுலில் மாற்றிக்கிறேன். பக்கத்து வீட்டில் பில்டிங் ஒர்க் ஏதோ நடக்குது, அதுதான் வந்து தம்மு திம்முன்னு சத்தமாக இருக்குது. மத்தியான டைமில் கூட அது ஸ்டாப் பண்ண மாட்டாங்க, அந்த ஒர்க்கு போட்டுகிட்டே இருக்காங்க. டமால்ட்டிமே சத்தமாக இருக்குது. வீடியோ ரெக்கார்டிங்கில் எல்லாம் உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க, வேறு வழி இல்லை. ஸோ இப்போ வெங்காயத்தை எடுத்துட்டேன். இதில் வந்துட்டு ஒரு
3 பச்சை மிளகாவை நறுக்கி எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதை வந்து கீறி வச்சுக்கிறேன். நம்ம வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறோம், சத்தம் இல்லாமல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்லவா முடியாது இல்லையா? இந்த பாருங்க, எடுத்து வச்சாச்சு. ரைட், இப்போ நம்ம பொசிஷனை வந்து குக்கருக்கு மாற்றிடுவோம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு. எண்ணெய் கொஞ்சம் போல ஊற்றிக்கலாம். ஆல்ரெடி வடை பொரிச்சிருந்தோம் இல்லையா, அந்த எண்ணெய் கடாயில் இருக்குது. ஸோ அதை அப்படியே வந்து நான் மூடி வச்சுட்டு திருப்பி தேவைப்பட்டால் அது திருப்பி யூஸ் பண்ணிக்கலாம். திருப்பி எடுக்க இன்னொரு டப்பாவில் ஊற்றிக்கிட்டே இருக்கணும். நமக்கு தான் இப்போ பொரிக்கிற வேலை அதிகமாக இருக்கும் இப்போது, அதனால் வந்து நம்ம அப்படியே வச்சு யூஸ் பண்ணிக்கலான்ட்டு. ஸோ அதிலேருந்து எடுத்து நான் கொஞ்சம் போல் எண்ணெயில் ஊற்றிக்கிறேன். இப்போ இதில் பட்டை, கிராம்பு இதை நான் சேர்த்துக்கிறேன். சரிங்களா? இப்போ அது வாசத்துக்காக வேண்டி பட்டை, கிராம்பு, ஏலக்காய் நம்ம நார்மலாகவே வந்து சேர்க்கறது. கறி டிஷ் அப்படின்னாலே பட்டை கிராம்பு இல்லாமல் இருக்கவே இருக்காது, அந்த மாதிரி தானே. ஸோ அதனால் இப்போது பச்சை மிளகாவை எடுத்துட்டு இப்போது நம்ம எடுத்து வச்சுருந்த வெங்காயத்தை இதில் போட்டுக்கலாம். வெங்காயத்தை போட்டு இது வதக்கி வதக்கிட்டு இதில் கொஞ்சம் போல் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கிட்டுக்கணும். வெங்காயம் நல்லா கொஞ்சம் பொன்னிறமாக வந்ததுக்கு பிறகு நம்ம வந்து தக்காளி எடுத்துக்கலாம். சரியா? இப்போ இதில் அப்படியே நம்ம எடுத்து வச்சிருந்த தக்காளி எடுத்து போட்டுக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கணும். இப்போ நல்லா வெங்காயம் தக்காளி நல்லா வந்து குக் ஆயிடுச்சு. தெரியுதா உங்களுக்கு? இப்போ இதில் நம்ம மசாலாஸ்லாம் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு மட்டன் மசாலா, அப்புறமா மஞ்சள் தூள், தனி மிளகாய் தூள், கரம் மசாலா, மல்லித்தூள். இது கூடவே இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்து வதக்கி விட்டுருவோம். இதில் வந்து கொஞ்சம் போல தண்ணி சேர்த்துக்கிட்டோன்னா இன்னும் நல்லா கொஞ்சம் குக் ஆகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். தண்ணி கொஞ்சம் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். உப்பு காரம்லாம் எதுவும் பார்க்க முடியாது, ஒரு குத்து மதிப்பாக போடுறேன். கரெக்டாக தான் இருக்கும், தேவைப்பட்டால் அப்புறமா போட்டுக்கலாம். ஓகே, இதுலேயே கொஞ்சம் மல்லி இலைகளை போட்டுறேன். அப்புறம் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருந்த பச்சை மிளகாய். பச்சை மிளகாய் முன்னாடி ஏன் போடல அப்படின்னா, அது குக் ஆகிறதுக்குள்ளே இதுவும் ரொம்ப குக் ஆகிட்டு ரொம்ப வெந்து ஒரு மாதிரி ஆகிடும். அதனால் வேண்டி பாதி குக்கில் நம்ம போட்டோன்னா கரெக்டாக இருக்கும். ஓகே,
இப்போது நல்லா குக் ஆகிடுச்சா? இதில் வந்து நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருந்தோம்ல கறி, அதை நம்ம சேர்க்க போகிறோம். மஞ்சத்தூள் போட்டு ஊற வச்சுருந்தேன் இல்லையா, அதை எடுத்துக்கலாம். நம்ம இது லாஸ்ட்டாக போடுறதுக்கு, இந்த மல்லி இலை வந்து லாஸ்ட்டாக நம்ம போட்டுக்கலாம். கறி நல்லா கழுவி எடுத்து வச்சுருந்தேன்ல, அதை இதெல்லாம் சேர்க்க போகிறேன். அதுக்கு முன்னாடி இன்னும் ஒரு விஷயத்த மறந்துட்டோம், ஞாபகம் பார்த்து பாருங்கள். என்ன மறந்துட்டேன் நான்? இஞ்சி பூண்டு பேஸ்ட்டே போடலை நம்ம இன்னும். பார்த்தீங்களா, அவசரமாக செஞ்சால் இப்படி தான் போல். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆல்ரெடி நான் அரைச்சி வச்சுருந்தது இதில் சேர்த்துக்கிறேன். இது வந்து எண்ணெயில் நம்ம சேர்க்கலையா, அப்படியே சேர்க்குறோமே ஏதாவது ஆயிடுமா அப்படின்னா அதெல்லாம் ஒன்றுமே ஆகாது, ஒரு பிரச்சனையும் இல்லை, நல்லாவே இருக்கும். இப்படி மறந்துட்டா என்ன செய்ய முடியும், சேர்த்து தானே ஆகணும். நல்லாவே இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போது பூண்டு பேஸ்ட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அதான் ஏதோ ஒரு வாசனை குறையுதே அப்படின்னு பார்க்குறேன். ஏதோ ஒன்று கம்மியாக இருக்கே, என்னது போட மறந்துட்டோம், ஒரு வாசனை கம்மியாக இருக்கே. நோன்பு வேறு வச்சுருக்கு இல்லையா, கொஞ்சம் டயர்டாகிடுச்சு, வேறு ஒன்றும் இல்லை. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு கொஞ்சம் நேரம் நம்ம வந்துட்டு குக் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்ச நேரம் இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம அந்த கறி தண்ணியை வந்து கொஞ்சம் அலசி கீழே ஊற்றிட்டு வந்துடுறேன். பொதுவாகவே இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நடக்கிறது உண்டு தானே கிச்சனில். ஒரு சில இதை நம்ம மறந்துடுவோம், அதுக்கப்புறம் திருப்பி ஞாபகப்படுத்தி ஊற்றிடுவோம். அந்த மாதிரி தான் ஆயிடுச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை மறந்ததை சொல்கிறேன். இப்போது கறி நல்லா வந்து வாஷ் பண்ணி சூப்பராக எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்த மஞ்சத்தூள் பாருங்கள், அப்படி இந்த கறியில் ஒட்டுன மாதிரி சூப்பராக இருக்குது, தெரியுதா? இப்படி தான் நம்ம க்ளீன் பண்ணணும் எப்பயுமே. இப்போ நல்லா அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோடு சேர்ந்துருச்சு சூப்பராக. இப்போ நம்ம கழுவி எடுத்து வச்சுருந்த கறிகளை இதில் சேர்த்துடலாம். ஓகே, எப்பவுமே கறி வாங்கிட்டு வராங்கன்னா நல்லி எலும்போடு தான் வாங்கிட்டு வருவாங்க. அந்த நல்லி எலும்பு ரொம்ப பிடிக்கும் எங்கள் வீட்டில். என் ஹஸ்பண்டுக்கும் குழந்தைங்களுக்கும் ரொம்பவே பிடிக்கும். அதனால் கறி வாங்கினாங்கனாலே நல்லி எலும்போடு தான் வரும். இப்போது ஃபுல்லாக போட்டுட்டேன். ரைட், பை. இப்போது ஒரு மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் தண்ணி சேர்த்துருவேன். தண்ணி சேர்த்துட்டு ஒரு கலக்கிட்டு அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சுருவேன். ஓகே, இது கரெக்டாக ஒரு 4 விசில். எனக்கு நான் சொல்கிறது வந்து ஒரு 4 விசில் சொல்கிறேன், என்னோடய குக்கரோட பதத்துக்கு. உங்கள் குக்கர் பதம் எப்படியோ பார்த்து நீங்கள் வச்சுக்கோங்க. எனக்கு கரெக்டாக ஒரு 4 விசில் பர்ஃபெக்டாக இருக்கும். சாதத்துக்கு 2 விசில், குக்கரில் சாப்பாடு வடிக்கிறேன்னா 2 விசிலில் சாப்பாடு வடிச்சிடுவேன். ஓகே, அதுக்கப்புறமா வந்து இந்த மாதிரி கறியெலாம் ஆக்கணும் அப்படின்னா, சிக்கனாக இருந்தால் அதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு விசிலில் எடுத்துடலாம். சிக்கன் வந்து ஒரு விசில்லையே சூப்பராக வைக்கணும். மட்டன் நம்ம வேக வைக்கும் பொழுது மட்டுமே 4 விசில் நான் வந்துட்டு யூஸ் பண்ணுவேன். அப்போ கரெக்டாக எனக்கு இருக்குது. இப்போ நான் வந்துட்டு க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இது ஒரு 4 விசில் வந்த பிறகு ஓப்பன் பண்ணி எப்படி இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, விசில் போட்டாச்சு. 4 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு ஒரு விசில் வந்துருச்சு. இப்போது அடுத்து 3 விசில் வர வேண்டியது இருக்குது. ஸோ அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, நான் சொன்ன 4வது விசிலும் வந்தாச்சு. ஸோ இப்போ நம்ம கொஞ்சம் இந்த விசில் ஸ்டாப் ஆன உடனே குக்கரை ஓப்பன் பண்ணி எப்படி வந்துருக்கு கறி கிரேவின்றதை செக் பண்ணுவோம். ஓகே, விசிலை ரிமூவ் பண்ணிட்டேன். ஓகே, சூப்பர், பர்ஃபெக்டாக வந்துருக்கு. இப்போ இதில் ஒரு சீக்ரெட் பொடி வந்து சேர்க்க போகிறேன். அந்த பொடி பார்த்தீங்கன்னா இதனுடைய வாசனையை இன்னும் ரொம்பவே சூப்பராக தூக்கி கொடுக்கும். அது என்ன பொடியாக இருக்கும் சொல்லுங்கள் பார்ப்போம். செம்மையாக வந்து ரெடி ஆகிடுச்சு.
இப்போ இதில் நம்ம சாம்பார் பொடி சேர்க்க போகிறோம். சாம்பார் பொடியை சிக்கன் கிரேவியில் லாஸ்ட்டாக நீங்கள் சேர்க்கும் பொழுது செம்ம டேஸ்ட் கொடுக்கும். சிக்கன் கிரேவி மட்டும் இல்லை, மீன் குழம்புலையுமே வந்து நீங்கள் சாம்பார் பொடி வந்து லாஸ்ட்டாக ஃபைனலாக வந்து சேர்த்திங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். இது கூடவே கொஞ்சம் கூட பெப்பர் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்மளுடைய மட்டன் கிரேவி சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு. பார்த்தீங்களா, செம்மையாக ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. உப்பு காரம்லாம் எப்படி இருக்குன்னு தெரியல, கரெக்டாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நான் இஃப்தாருடைய ரெசிபி உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணும்போது இது எப்படி டேஸ்ட் இருந்துச்சு அப்படின்றதையும் மறக்காமல் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். ஓகே, இதே போல் நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பபாய். இவ்வளோ நேரம் என்னுடைய வீடியோவை பொறுமையாக வாட்ச் பண்ண அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நன்றிகள் பல. தேங்க்யூ, பபாய்.